வெல்கம் டு வித்யா வீடு. இன்னைக்கு வித்யா வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாங்களா? இன்னைக்கு பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் ஆஃபீஸ்க்கும் லீவ் போட்டிருக்கேன். சமையல் வேலையும் பெருசாக நான் எதுவும் செய்யலை. இன்றைக்கி முதல் வேலையாக பருப்பு கடையலுக்கான பருப்பை குக்கரில் போட்டு அது 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக வடகத்தை பொரித்து எடுத்துக்கிறேன். வடகம் எல்லாம் பொரித்து முடித்ததுக்கப்புறமா மீதி எண்ணெயை எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தாளிப்புக்கான எண்ணெயை நிறுத்தி வச்சுட்டேன் வடை சட்டியிலேயே. இப்போது அதில் 4 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் கீரி போட்டு கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு, அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கறக்கு எண்ணெய் பத்தலை, அதனால் கூடுதலாக கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். போட்ட தக்காளி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ இந்த பக்கம் குக்கர் 3 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த வதக்கின கலவையை அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கடையலுக்கு தெலுங்கில் உப்பொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் இந்த பருப்பை 3/4 பாகம்தான் வேக வைப்பாங்க. வேக வச்சு இந்த தாளிப்பை எடுத்து கொட்டி நல்லா கடைவாங்க. நான் அந்த வேலையெல்லாம் வச்சுக்கல, பருப்பையே நல்லா வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக உப்பொப்பு நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டால் உப்பொப்பு ரெடி. இப்போது உப்பொப்பு பண்ண அதே குக்கரை லைட்டாக அலசி எடுத்து அதுலேயே ரைஸையும் வச்சாச்சு. இப்போது அடுத்ததாக தோசை ஊற்றிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கானது. தோசையை சுட்டுக்கிட்டே இந்த தோசைக்கான சட்னியை அரைச்சிக்கிறேன். இன்றைக்கி சட்னிக்கு அதே நகாப்பழ சட்னி முன்ன ஒரு வாட்டி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதே நகாப்பழ சட்னி தான் இன்றைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் வெர்ஷனில். அன்றைக்கி பண்ண சட்னியில் வெறும் நகாப்பழ ஃப்ளஷ்ஷு கூட மிளகா, புளி, உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். இது ஃபுல் கோர்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூட் ஆகாது. சப்போஸ் சாம்பார் சட்னி எல்லாம் வச்சுருக்கோன்னா அது கூட ஒரு கார சட்னியும் வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த நகாப்பழ சட்னியும் வச்சா கரெக்டாக இருக்கும். மற்றபடிக்கு இந்த நகாப்பழ சட்னியவே வச்சு ஒரு 4 தோசை சாப்பிட்ணுன்னாலாம் முடியாது. ஏன்னா அந்த நகாப்பழத்தோட உகர்ப்பு தன்மை தான் அந்த சட்னியில் நிறையா தெரிஞ்சது. ஸோ அன்னியிலேருந்து ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு. இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தி பார்த்தோன்னா அந்த ஸ்வீட்னஸ், தேங்காவோட ஸ்வீட்னஸும் கலந்து வரும்போது சட்னி நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்த வேர்ஷன் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நகாப்பழ ஃப்ளஷ்ஷு, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பிட் அளவுக்கு புளி, கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த ஒரு ரெசிப்பியும் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணும்போது நிறையா குவான்டிட்டி பண்ணவே மாட்டேன். அளவாக கம்மியாக தான் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அது நல்லா வரலன்ற பட்சத்தில் அதை கஷ்டப்பட்டு சாப்பிட்றதோ இல்லை எடுத்து கொட்டுறக்கோ எனக்கு மனசு வராது. அதனால் கம்மி குவான்டிட்டியில் பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது. ஸோ அளவாக தான் இன்றைக்கி நகாப்பழ சட்னியை அரைச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல கமகமான அடை தோசையும் நகாப்பழ சட்னியும் தான். இந்த வெர்ஷன் ஆஃப் சட்னி நல்லாவே இருக்குது. நல்லா 4 தோசைக்கும் இதே சட்னியை வச்சு ஃபுல் கோர்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுக்கலாம். இதுக்கு தொட்டுக்க சைட் வேறு எதுவும் சட்னி தேவையில்லை. அந்த நகாப்பழத்தோட உகர்ப்பு, புளியோட புளிப்பு, பச்சை மிளகாயோட காரம், கூடவே தேங்காயோட இனிப்பும் கலந்து வர்றதுனால சட்னி சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. மதியம் லஞ்சுக்கு சாதம், உப்பொப்பு,
வத்தல். இதுதான் இன்னைக்கு வித்யா வீட்டு மதியம் லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share வித்யா வீடு. Bye.